Hi friends, welcome to our channel How to Finally. நீங்க இன்னுமே நம்ம சேனல்ல போற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐகானையும் நீங்க கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் HDFC பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய அக்கௌண்ட்டில் நீங்கள் பேன் கார்டு அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அதை ஆன்லைன் மூலமாக நெட் பேங்கிங் எதுவுமே இல்லாமல் நம்ம எப்படி உங்களுடைய HDFC பேங்க் அக்கௌண்ட்டில் பேன் கார்டு அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதற்கு நீங்கள் ஃபஸ்ட்டு HDFC பேங்க் அஃபீஷியல் வெப்சைட் வந்துக்கோங்க. வந்தீங்க அப்படின்னா அதனுடைய ஹோம் பேஜ் உங்களுக்கு இப்படிதான் ஷோ ஆகும். இதுல நீங்க ஜஸ்ட் அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்க. கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற செக்ஷன் கீழே அப்டேட் பேன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த அப்டேட் பேன் அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இந்த அப்டேட் பேன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இப்படி வந்திருக்கும். அப்டேட் பேன் எஃபர்ட்லெஸ்லி அப்டேட் யுவர் பேன் ஃபார் சீம்லெஸ் financial transaction அப்படின்றது. If yes is your answer to the points below. கீழே உள்ள ஆன்சர்லாம் நீங்கள் எஸ் அப்படிங்கிற பட்சத்தில் லெட்ஸ் பிகின் அப்படிங்கிறது கொடுக்கணும். இங்கே பாருங்கள், ஐ எம் 18 years old, ஐ எம் ரெசிடென்ட் இந்தியன், நான் ரெசிடென்ட் இந்தியன், ஐ எம் ஹோல்டிங் an active savings account, my PAN is not updated in HDFC bank records, I have all the details mentioned on my PAN handy, I have my debit card, credit card, net banking, other details for identity verification. Okay, இதில் லெட்ஸ் பிகின் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. லெட்ஸ் பிகின் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுடைய அக்கௌண்ட்ல எந்த மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணி கீழே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு கெட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய பேன் நம்பரை என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. உங்களுடைய பேன் நம்பரை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய வெரிஃபிகேஷனுக்காக உங்களுடைய டெபிட் கார்டு அல்லது நெட் பேங்கிங் க்ரெடென்ஷியல் அல்லது ஆதார் கார்டு இதில் ஏதாவது ஒரு இதை நீங்கள் கொடுத்து வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய அக்கௌண்ட்டில் நீங்கள் பேன் நம்பரை அப்டேட் பண்ணிக்கலாம். இப்படி தாங்க இந்த ஆப்ஷனில் போய் தான் HDFC பேங்க்கில் உங்களுடைய அக்கௌண்ட்டில் பேன் அப்டேட் ஆகாமல் இருந்தது அப்படின்னா ஆன்லைன் மூலமாக அதை அப்டேட் பண்ணுறதுக்குள்ளான வசதி. இந்த தகவல் உங்களுக்கு எப்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருப்போம் நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நீங்கள் குரூப்ஸ் வச்சுருந்தாலும் அந்த குரூப்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.